வணக்கம், என்னுடைய பேர் கிருத்திகா. நான் சென்னையில் வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரேன். ஐ மீன் ஆர்கிடெக்ட். ஸோ வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர்னா மரபு கட்டுமான முறைன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய நேச்சுரல் மெட்டீரியல்ஸ், லோக்கலில் கிடைக்கக்கூடிய நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டைப். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம இது மாதிரி கட்டுமானங்கள் தான் கட்டிகிட்டு இருந்திருக்கோம். நம்ம வீடுகளாக இருக்கட்டும், இது மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் தான் இருந்துச்சு. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் கான்க்ரீட் அண்ட் ஸ்டீல் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு இது மாதிரி மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் வருது. ஸோ இந்த பழைய கட்டுமான முறைகள் ஏன் நம்ம திருப்பி ரிவைவ் பண்ணோம், அதோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, அது தெர்மல் இன்சுலேஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நம்ம இன்னைக்கு எவ்வளோ அழகான ஒரு கான்க்ரீட் பில்டிங் கட்டினா கூட ஏர் கண்டிஷனிங் இல்லாமல் அது பயன்பாடு இருக்காது. ஸோ அதனால இந்த மாதிரி பில்டிங்ஸ் கண்டிப்பாக தெர்மலி கம்ஃபர்டபுளாக இருக்கும், இண்டோ ஏர் பொல்யூஷன் இருக்காது. இது நம்ம இன்னொரு டேர்ம்ஸில் ஆர் நம்ம வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற ஸ்டாண்டர்ட்ஸ் படி பேசணும்னா அது பில்டிங் பயாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பில்டிங் நம்ம வாழ தகுந்த இடமா இருக்குதா இல்லையான்னு சொல்லி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறச்ச இந்த கான்கிரீட் பில்டிங்ஸ் இருக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் அண்ட் மெயின் ஸ்ட்ரீம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸாக தான் இந்த வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் இருக்கு. ஸோ இந்த வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் இந்த இடத்துக்கு எது மாதிரி தேவைப்படும், எது மாதிரி பண்ண முடியும்னு பார்த்து டிசைன் பண்ணுவோம். ஸோ ஒரு மெட்டீரியல்ஸ் மட்டும் சார்ந்தது கிடையாது வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர். இட் இஸ் ஆல்சோ அபவுட் இது மாதிரி ஒரு வென்டிலேஷன் டெக்னிக் அமைச்சிருக்கோம், இது மாதிரி லைட்டிங் இருக்கு. ஸோ சன் டிரெக்ஷன்ஸ் பார்த்து, ப்ரிவேலிங் விண்ட் டிரெக்ஷன்ஸ் பார்த்து, சாயிலுடைய டைப் பார்க்கறது, இங்கே என்ன மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், ரெயின்ஃபால் பேட்டர்ன், எவ்வளோ தூரம் இங்கே மழை வரும், அந்த வாட்டர் ஹார்வெஸ்டிங் எப்படி செய்ய போகிறோம், அண்ட் இந்த வீடு எத்தனை பேர் வாழ போகிறாங்க, இங்கே யூஸ் பண்ண போகிற வாட்டர் எவ்வளோ இருக்க போகுது, நம்ம கிணறு வெட்ட போகிறோமா இல்லை போர் பண்ண போகிறோமா இல்லை போர் பண்ணுறதை ரீசார்ஜ் பண்ண போகிறோமா, அண்ட் ஆல்சோ யூஸ் பண்ணின கிரே வாட்டர், பிளாக் வாட்டர் எப்படி ட்ரீட் பண்ண போகிறோம். இது எல்லாமே சார்ந்தது இந்த வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் அண்ட் த ப்ராக்டிஸ். ஸோ அதுதான் நான் சென்னையில் பண்ணிட்டு வரேன். இந்த நேம் ஆஃப் ஸ்டுடியோ ஃபார் அர்பன் ஆர்கிடெக்சர். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நான் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது ஒரு முழுக்க சுண்ணாம்பு சார்ந்த கட்டுமானம். சுண்ணாம்புன்னு சொல்கிறது வந்து ஆல்டர்னேட்டிவ் பைண்டர், சிமெண்ட்டுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பைண்டர். ஸோ செங்கல் சுவர் சுண்ணாம்பு யூஸ் பண்ணி பண்ணப்பட்டிருக்கு. ஃபவுண்டேஷன்லேருந்து நம்ம இது கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஸ்டோரே வரும். இது கம்ப்ளீட்டாக சிமெண்ட், ஸ்டீல் ஆர் எனி அதர் மேனுஃபேக்சர்ட் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு திஸ். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா, இந்த சைட் எங்களுக்கு கொடுக்குறச்ச நாங்கள் என்ன செஞ்சோம், எது மாதிரி ஒரு டிசைன் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் திங் தட் வி டிட் வாஸ் சாயில் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அடித்தளத்தை எந்த அடியில் நம்ம எவ்வளோ ஆழம் உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹார்ட் சாயில்னு சொல்லுவாங்க. ஹார்ட் சாயிலில் கெட்டி மண் கிடையாது. த சாயில் தட் டஸ் நாட் சேஞ்ச் இன் ரெஸ்பெக்ட் டு சீசன்ஸ். அது மழைக்கும் இருக்கட்டும் வெயிலுக்கும் இருக்கட்டும், அது எந்த விதமான சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த சாயிலுடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ஜாஸ்தியாக இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு அடித்தளத்தில் தான் யூஸ்வலாக ஃபவுண்டேஷன் நிறுத்தப்படும். ஏன்னா இது ஓப்பன் வெல் ஃபவுண்டேஷன். ஸோ கருங்கலால் பயன்படுத்தி பண்ணியிருக்கோம். கருங்களும் சரி, குவாரி பண்ணப்படல பழைய காம்பவுண்ட் வால்ஸ், பழைய ஃபவுண்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து நாங்கள் அதை திருப்பி பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா இதுக்கு ஒரு ஏஜ் கிடையாது. ஸ்டோன்ஸை நம்ம திருப்பி பயன்படுத்தலாம், கேன் பி ரீயூஸ்ட் அண்ட் ரீக்ளைம்ட். ஸோ இங்கே நாங்கள் 3 அடி ஆழம் போயிருக்கோம். அண்ட் இதை தூக்கினது வந்து நாங்கள் 4 அடி தூக்கியிருக்கோம். 4 அடி தூக்கியிருக்கிறதுக்கு காரணம், இது ஓரளவுக்கு நமக்கு ஃப்ளட் பிளெயின் லெவல்னு சொல்லுவாங்க. ஒரு 100 இயர் ஓல்டு ஃப்ளட் பிளெயின் லெவல் இதுக்கு செக் பண்ணுறச்ச ஒரு 2 அடி வரைக்கும் தண்ணி ஓட்டம் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ இதை டிட்டர்மின் பண்ணி தான் எவ்வளோ தூரம் நம்மளால இந்த பில்டிங்கை தூக்கலாம், எவ்வளோ தூக்க வேண்டாம்னு சொல்ல முடியும். பிகாஸ் இப்போ இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் எல்லாமே 5 அடி 6 அடி தூக்குறோம். எது தூக்கலாம் எது அவசியம் இல்லைன்றதும் இதில் பார்க்கக்கூடிய ஒன்று. அண்ட் மேலே பிளிந்த் லெவல் வந்து கண்டிப்பாக நாங்கள் கம்ப்ளீட்டாக நாங்கள் கோர்ஸ் டபுள் ஃபவுண்டேஷனில் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண பீம் வந்து அதுவும் கான்க்ரீட் கிடையாது, ஸ்டோன் பிளிந்த் பீம்னு சொல்லுவாங்க. கோவில்களில் இல்லை பழைய கட்டுமான முறைகளில் பார்த்துருப்பீங்க, பழைய வீடுகளில் ஸ்லாப்ஸ் ஆஃப் ஸ்டோன்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருப்போம் வித் இன்டர்லாக்கிங். சுண்ணாம்பு மாட்டர் தான் அதுவுமே. ஸோ இதுதான் இந்த என்டையர் ஃபவுண்டேஷன் சிஸ்டமை டைப் பண்ணி லோட் பேரிங்க்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது லோட் பேரிங், காலம்ஸ் பீம்ஸ் எதுவுமே வராது. வால்ஸே இதோடைய லோடு எடுக்கும். ஸோ இங்கே யூஸ் பண்ணிக்க வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கல் சுவர், 1 feet 3 inch. ஸோ 1 feet 3 inch திக் வால்ஸ் இருக்கு. ஒரு முழுக்கல் ஒரு பாதிக்கல் பண்ணி இன்டர்லாக் பண்ணி பண்ணுவோம். ஸோ இது பண்ணுறதுக்கு ரீசன்ஸ் என்ன அப்படின்னா, ஒன்று இது லோட் பேரிங்.
காலம் பீம் இல்லை, இந்த வாலே இதோடைய லோடு எடுக்க போகிறது, அதனால நம்ம இவ்வளோ திக் போயிருக்கோம். ரெண்டாவது தேர்மல் இன்சுலேஷன், வெளியில் இருக்கிற வெப்பம் வந்து உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு தடுப்புக்காக அவ்வளோ திக் வால்ஸ் போகிறச்ச உள்ளே வராது. மூணாவது நாங்கள் யூஸ் பண்ண போகிற மெட்ராஸ் டெரஸ் ரூஃபிங் டெக்னிக், இந்த கூரை அமைக்கிறதுக்கான ஒரு டெக்னிக், அதோட ஹெவி ஸ்லாப் அது. ஸோ கான்கிரீட் ஸ்லாப் மாதிரி லைட் வெயிட் கிடையாது. கான்கிரீட் ஸ்லாப் 4-5 டைம்ஸ் ஹெவியாக, ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ண போகிற மரங்களாக இருக்கட்டும், அதுக்கு ஏன்னா ஒரு கான்கிரீட் ஸ்லாப் 5 inch திக்னஸ், ஆனால் ஒரு மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் பார்க்குறச்ச அது ஒரு 9 inchலேருந்து ஒரு 1 அடி வரைக்கும் கம்ப்ளீட்டாக வரும். ஸோ இவ்வளோ ஹெவியான ஸ்லாப் தாங்கக்கூடிய வால் சிஸ்டம் பண்ணணுன்றதும் ரெண்டாவது ரீசன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த வால் திக்னஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வால் இந்த அண்ட் இது வந்து வால் சிஸ்டம் பற்றி. அண்ட் இங்கே வரப்போகிற டோர்ஸ் விண்டோஸ் வந்து கம்ப்ளீட்லி ரீக்ளைம்ட் ரீயூஸ்ட் வுட்ஸ். பழைய வீடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட ஜன்னல் கதவுகள் அப்படியே பயன்படுத்தியிருக்கோம், எந்தவித மாற்றமும் செய்யலை. டாக்கிங் அபவுட் த பிளானிங், இந்த வீட்டுக்கு கிராஸ் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம்னு நினச்சோம். ஸோ உள்ளே வர காற்றுக்கு ஒரு ஃபெசிலிட்டி கொடுக்குறச்சு வெளியில் போகிற காற்றுக்கும் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ எல்லா ஓப்பனிங்ஸ்க்குமே ஆப்போசிட் கிராஸ் வென்டிலேஷன் கொடுத்துருப்போம். அண்ட் இந்த வீட்டுக்கு ஒரு கார்னர் முற்றம் இருக்குது, அந்த முற்றம் வழியாக தான் இந்த வீட்டுக்கு என்ட்ரன்ஸே இருக்கும். ஸோ நார்த் சைடில் இருக்கும். ஸோ அந்த முற்றம் வந்து சின்ஸ் இது ஒரு சிட்டிக்குள்ளே இருக்க ஒரு பிளாட், ரொம்ப காம்பேக்டான பிளாட்னால முற்றமை சென்டரில் வைக்கல. அண்ட் கோட்யார்ட்ஸுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. சென்டரில் வைக்கிற கோட்யார்டோட பர்பஸ் வேறு, கார்னரில் வைக்கிற கோட்யார்டோட பர்பஸ் வேறு. ஸோ நாங்கள் இங்கே வந்து ஸ்டாக் எஃபெக்ட்னு சொல்கிறேன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் எஃபெக்ட் என்னென்னா, இந்த கோட்யார்ட் கார்னரில் போகிறச்ச அது வந்து ஓப்பனாக விடுவோம். அந்த கோட்யார்டு வந்து ஓரளவுக்கு சூடு ஆகும். அந்த சூடு ஆகுறதுனால உள்ளே இருக்கிற ஹாட் ஏர் அது சக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம ஸ்டாக் எஃபெக்ட்னு சொல்லுவோம். ஸோ உள்ளே இருக்கிற சூடான காற்று வெளியில் போகிறதுக்கான ஒரு பகுதி தான். இப்போ நம்ம கான்கிரீட் வீடுகளில் பார்த்தீங்க அப்படின்னா மேலே தான் நமக்கு வந்து அந்த சூடான காற்று இருக்கும். ஃபேன் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அந்த சூடான காற்று அப்படியே கீழே வரும். ஸோ இந்த சூடான காற்று மேலே தங்கியிருக்கிறது விச் இஸ் வெரி லைட் வெயிட். அது வெளியில் போகிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி தான் இந்த கோட்யார்ட். அது கோட்யார்ட் மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கில் மேலே பொருத்தம் பிளாக்ஸ் வச்சுப்போம். அதுவும் வந்து அந்த துகள்கள் வழியாக அது வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிற ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற 2 பிரின்சிபிள்ஸ் இது. அண்ட் அதை தாண்டி ஸ்டாக் எஃபெக்ட் சொன்ன மாதிரி. அண்ட் ஒரு பில்டிங்கை பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் வெஸ்ட் சைடு ரொம்ப ஹீட் ஆகும். யார் இந்த சதர்ன் ஹெமிஸ்பியர் மூவ்மெண்ட் ஆஃப் சன் சவுத் ஈஸ்ட் டு சவுத் வெஸ்ட் இருக்கிறதுனால இந்த சவுத் அண்ட் வெஸ்ட் பகுதிகள் இருக்கிற விண்டோஸ் கொஞ்சம் நேரோ பண்ணியிருப்போம், வெளிச்சம் கம்மியாகவும் காற்று நல்லா வர்றதுக்காக. ஸோ அப்படி பண்ணுறச்ச, ஏன்னா இப்போ வெளிச்சம் வருது அப்படின்னா ஃப்ரம் சவுத் சைட் ஹீட்டும் சேர்ந்து வரும். ஸோ அதனால தான் நேரோ விண்டோஸ் இருக்கும். பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அவாய்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஸ்மாலர் அண்ட் நேரோவாக இருக்கும். நாங்களும் அது மாதிரி பயன்படுத்தியிருக்கோம். இங்கே நிறைய விண்டோ சீட்ஸ் பார்க்கலாம். ஜன்னல்களில் எல்லா இடத்துலையுமே அந்த மூவபிள் ஃபர்னிச்சர்ஸ் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்காக அங்கேயே வந்து அந்த விண்டோ சீட்ஸ், அந்த விண்டோக்கு கீழே இருக்கிற இடங்களில் வந்து சீட்ஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தியிருக்கோம். அதுவுமே கடப்பாக்கல், கோட்டா ஸ்டோன் இந்த மாதிரி ஸ்லாப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே டோர்ஸ் விண்டோஸ்க்கு மேலே யூஸ்வலாக ஒரு கான்கிரீட் பில்டிங்கில் கொடுக்க போகிற பீமும் இங்கே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்ச்சஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இது லோட் பேரிங்ன்றதுனால இப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த டோர் விண்டோக்கு மேலே அந்த வெயிட் உட்காரக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஆர்ச் தான் அந்த லோடு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. இது செமி சர்க்குலர் ஆர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டர் தென் அதர் ஆர்ச்சஸ். இது நீங்கள் பழைய G+1 G+2 பில்டிங்ஸ்ல நீங்க பார்த்துருக்கலாம். ஏன்னா ஒரு கிரவுண்ட் ஸ்டோரியில் செக்மெண்ட்ல ஆர்ச் பயன்படுத்துவாங்க. இங்க இந்த மாதிரி ஒரு ஆர்ச் பயன்படுத்துறதுக்கு காரணம் கம்ப்ளீட்டா லோட் பேரிங்ன்றதுனால. அண்ட் ஆல்சோ த லோட் தட் இஸ் கமிங் ஆன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர். அண்ட் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பொறுத்த வரைக்கும் ரூஃப் ஹைட் பார்த்தீங்கன்னா 12 அடி. அகெயின் அவ்வளோ ஹைட் போனதுக்கான காரணம் we've maintained the volume of the space. ஸோ லென்த் பிரெத் ஹைட் வந்து ஓரளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கிறச்ச அந்த ஹாட்டே வெளியில் போகும். ரெண்டாவது சைக்கலாஜிக்கலி ஆல்சோ யூல் ஃபீல் வாஸ்னஸ் அந்த ஸ்பேஸில். இது 2 தான் ரூஃப் ஹைட் அந்த 12 அடி வைக்கிறதுக்கான காரணம். அண்ட் இதுக்கு மேலே நாங்கள் ராஃப்டர்ஸ், தேக்கு, இதுவும் பழைய மரங்கள் தான், அதை பயன்படுத்தி நாங்கள் மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெட்ராஸ் டெரஸ் ரூஃப் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ மெட்ராஸ் டெரஸ் ரூஃப்ன்றது தமிழில் தொலாக்கட்ட கூரைன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு ஒரு கான்கிரீட் ஸ்டீல் இல்லாத ஒரு ஃப்ளாட் ரூஃபிங் டெக்னிக் வேணும் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த டைம் டெஸ்டட் டெக்னிக் சொல்லலாம். இது ஒரு 450 500 வருஷம் பழைய ஒரு டெக்னிக். ஸோ இதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல கட்டையை பரப்புவாங்க. இந்த கட்டையுடைய ஸ்பேசிங் வந்து நம்ம ரூமுடைய லென்த், வித், அந்த கட்டையோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த், அது தேக்கா இருந்துச்சுன்னா அது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் வேற, பலானா வேற, ஸோ காட்டு மரங்கள்லாம் வேற. அதுக்கு ஏற்ப போல நம்ம வந்து அந்த கட்டையை பரப்பி வைப்போம். நடுவில் இருக்க கேப் வந்து ஒரு 1 foot or 10 inches to 1.5 feet வரைக்கும் இது வேரி ஆகும். ஸோ இந்த கட்டையை பரப்பி முடிச்சதுக்கப்புறம் நம்ம மேலே
கல் சித்துக்கல்லுன்னு சொல்லுவாங்க, இல்லை கண்டி கல்லுன்னு சொல்லுவாங்க. கல் விச் இஸ் ஸ்மாலர் இன் சைஸ். ஸோ அந்த கல்லை வந்து சுண்ணாம்புல அதை அடுக்கிட்டே வருவாங்க டயக்னலி. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டயக்னல் போர்ஷன் ஆஃப் த ரூமில் ஆரம்பிச்சிருவாங்க. அதை வர அந்த கல்லை ஒட்டிகிட்டே வருவாங்க. நமக்கு கண் பார்வையில் எப்படி இருக்கும்னா அந்த கல் நேராக நிற்கிற மாதிரி இருக்கும். பட் ஆக்சுவலி ஒன்றுக்கு ஒன்று அந்த கல்லுக்கு ஒரு சாய்வு வாட்டத்தில் தான் இருக்குது. ஸோ முதல் ஆரம்பித்த கல்லுலேருந்து அந்த சாய்வு வாட்டம் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் இந்த ரூஃபிங் டெக்னிக் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் லேயர். செகண்ட் லேயர் இதே கல்லை நம்ம படுக்கையில் ஃப்ளாட்டாக எடுக்கும், ஃப்ளாட் பிரிக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து செகண்ட் லேயர். இதில் எல்லாத்துலேயுமே கடுக்காய் வெல்லம் இருக்கும், விச் இஸ் யூஸ்ட் ஃபார் வாட்டர் ப்ரூஃபிங் ஆல்சோ. அண்ட் சுண்ணாம்பு வந்து க்யூரிங் ஆகுறதுக்கும், இதை ஒரு கான்கிரீட் பில்டிங்க்கு எப்படி நம்ம க்யூர் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு லைன் பில்டிங் கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுறதுல தண்ணி ஊற்றி அது உள்ளே இருக்கிற சுண்ணாம்பு க்யூர் பண்ணுறதுக்கு கார்பன் டை ஆக்சைடு தேவைப்படுறதுக்கு வந்து இந்த புளிக்க வச்ச கடுக்காய் வெள்ளை தண்ணி தான் பயன்படுத்துறது உண்டு. ஸோ இந்த ஃப்ளாட் பிரிக்ஸ் அடுக்கி முடிச்சதுக்கப்புறம் மேலே வந்து கடுக்காய் தண்ணி அண்ட் சுண்ணாம்பு பால் ஊற்றி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து செங்கல் ஜல்லி போடும். இது எல்லா கான்கிரீட் பில்டிங்ஸ்லையும் பார்ப்பீங்க. இந்த கான்கிரீட் பில்டிங்ஸில் போடுற இந்த செங்கல் ஜல்லியுமே வந்து இன்சுலேஷனுக்காக தான். அதே மாதிரி தான் இந்த ரூஃபை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தெர்மல் இன்சுலேஷனுக்காகவும் இந்த செங்கல் ஜல்லி போடுறோம். இதுவும் ஒரு வாட்டத்தில் போடுவோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 inch to 9 inch ஒரு ஸ்லோப் கொடுத்து மழை தண்ணி வெளியில் போகிற மாதிரி ஒரு வசதி கொடுத்து. ஸோ இது எல்லாமே சேர்ந்தது அந்த மெட்ராஸ் ரூஃப். நான் தான் சொன்னது வந்து 9 inch to 1 foot வர்றது வந்து இந்த என்டையர் டெப்த் சேர்ந்தது தான். ஸோ இது வைப்ரேஷன்ஸ் எதுவும் இருக்காது. அண்ட் இங்கே பழைய கட்டுமானங்கள் பார்க்குறச்சோ சென்னையில் இருக்கிறப்ப ஆல் த லைப்ரரிஸ், மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி ஃப்ளாட் ரூஃபிங் டெக்னிக் வந்து மெட்ராஸ் ரூஃப் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நத்திங் எக்ஸ்பெரிமெண்டல், இது எல்லாமே வந்து வெர்னாக்குலர் டெக்னிக் தான். இங்கே உள்பூச்சு வெளிப்பூச்சு எல்லாமே லைம் பிளாஸ்டரில் தான் பண்ண போகிறோம். வெளிப்பூச்சு வந்து ஹார்ட் பிளாஸ்டர்னு சொல்லுவாங்க. லைம் அண்ட் மணல் ரிவர் சாண்ட் தான். அதை வந்து 1:3 or 1:4 அதுவும் சுண்ணாம்புடைய காரத்தன்மைக்கு ஏற்ப நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அப்ளை பண்ணுறது உண்டு. அது மேலே ஒயிட் வாஷ் பண்ணுறது உண்டு. ஸோ இந்த ஒயிட் வாஷ் வந்து கண்டிப்பாக நம்ம முதல் 7-8 ஆண்டுகளுக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக பண்ணணும். இந்த பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா நம்ம ஊரில், அது கண்டிப்பாக அது முக்கியம். ஏன்னா லைம் வந்து ஏஜஸ் வித் டைம், அதே மாதிரி அது கியூர்ஸ் வித் டைம் சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்ன கிராக்ஸ் வருதுன்னா கூட நம்ம சுண்ணாம்பு வெள்ளை அடிக்க அந்த படிமானம் அது மேலே படிஞ்சு அந்த கிராக்ஸ் செல்ஃப் ஹீல் ஆகும். ஸோ இது வந்து ஒரு இதுதான் அதோடைய ப்ராப்பர்ட்டி. அதனால அந்த சுண்ணாம்பு வெள்ளை அடிக்கிற ஒரு டெக்னிக் வெளியில் பண்ணுவோம். உள்ளே வந்து செட்டிநாடு லைம் பிளாஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு 6 பூச்சு வரும் இதுக்கு. முதல் கோட் வந்து ஹார்ட் பிளாஸ்டர், அப்புறம் சாஃப்ட் பிளாஸ்டர், அப்புறம் வெள்ளை செங்கல் பொடின்னு சொல்லுவாங்க, குவாட்ஸ் சிலிக்கா அதை பவுடர் பண்ணது அகெயின் வித் சுண்ணாம்பு. கடைசி கோட் வந்து கிழிஞ்சல் சுண்ணாம்பு. அண்ட் அதுவுமே வந்து முட்டை சேர்க்குறவங்க வெள்ளைக்கரு சேர்ப்பாங்க, இல்லை அப்படின்னா கத்தாழையோடைய சேர்ப்பாங்க. ஸோ அது பேசிக்காக பைண்டருக்காக. இது வந்து உள்பூச்சுக்கு வரும். ஸோ இங்கே சுண்ணாம்பு திருப்பி அடிக்கணுன்ற அவசியம் இல்லாது. இது ஒன் ஆஃப் த வெரி ஓல்ட் டெக்னிக். நீங்கள் செட்டிநாடு பேலசஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இங்கே பண்ணுற மாதிரி டிசைட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட் டைல்ஸ் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் ஆக்சைடு ஹேண்ட்மேட் டைல்ஸ் பண்ணுற மாதிரி யோசிச்சிருக்கோம். அதுவே சுண்ணாம்பில் பண்ணுற மாதிரி இருக்கும். சிமெண்ட்ல இருந்தால் கூட நாங்கள் கொஞ்சம் உங்ககிட்ட அந்த ஆர்டிசன்ஸ் கிட்ட பேசி ஆல்ரெடி ஒரு சைட்டில் பண்ணினோம். அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி பண்ணலான்னு யோசிச்சிருக்கோம். நம்ம நிறைய சுண்ணாம்பு பார்த்து பேசினோம். சுண்ணாம்பு வந்து ஏன் ரொம்ப அவசியம், ஏன் சிமெண்ட்டுக்கும் சுண்ணாம்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமெண்ட்டுக்கும் சரி சுண்ணாம்புக்கும் சரி சேம் ரா மெட்டீரியல் தான், லைம் ஸ்டோன் சொல்லுவாங்க, கால்சியம் கார்பனேட். ஆனால் என்ன வித்தியாசம்னா, இந்த கால்சியம் கார்பனேட்டை நான் அப்படியே கற்களாக எடுத்துகிட்டு வந்து ஒரு காலவாயின்னு சொல்லுவாங்க லைம்கின், அதில் வேக வச்சு நான் வந்து சைடுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஊற வச்சு நான் டிரெக்டாக லைம் யூஸ் பண்ணுவேன். ஆனால் ஒரு சிமெண்ட் அப்படி கிடையாது. அந்த லைம் ஸ்டோனை பிரேக் பண்ணி நிறைய பொஸ்லோனிக் மெட்டீரியல்ஸ், ஜிப்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி லாட்ஸ் ஆஃப் தண்ணி, ஒரு சிமெண்ட் பேக் தயாரிக்க எனக்கு நிறைய லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் தேவை அண்ட் லாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இதெல்லாம் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு பேக்கில் வர்றது தான் சிமெண்ட். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிமெண்ட் ஆக்சலரேட் பண்ணும். ஸோ நான் இன்னைக்கு அப்ளை பண்ணுறேன்னா நாளைக்கு செட் ஆகிடும். சுண்ணாம்பு அப்படி கிடையாது. அண்ட் அவ்வளோ டைம் ஆகுறதுனால அந்த செட்டிங் டைம் அதோடைய லைஃப் ஸ்பேனும் ஜாஸ்தி. அது லைஃப் ஸ்பேன் எப்படி ஜாஸ்தின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ சுண்ணாம்பு நான் சொன்ன மாதிரி கால்சியம் கார்பனேட்ன்ற ஒரு ஸ்டேட்டில் எடுப்பாங்க. அந்த கால்சியம் கார்பனேட்டை நான் வந்து வேக வைக்கிறேன். வேக வச்சு நல்லா சூடாக இருக்கும். அதை ஒரு பையில் கட்டி சைட்டுக்கு கொண்டு வந்துடுவோம்.
அந்த அந்த வேக வச்ச ஸ்டேட்ல என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்க அந்த கால்சியம் கார்பனேட்ல அந்த கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயிடும். கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்ற ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். இது ஏதாவது ஒரு மாலிக்யூலோட கம்பைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்போ நம்ம தண்ணி ஊற்றுவோம். ஸோ தண்ணி ஊற்றின உடனே அது கால்சியம் ஹைட்ராக்சைடாக மாறும். இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு தான் நம்ம லைம் பிளாஸ்டர்ஸாகவும் மாட்டராகவும் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ இது என்ன ஆகும்னா இந்த தண்ணி கால்சியம் ஹைட்ராக்சைடு இந்த தண்ணி வெளியில வந்துடும் ஒரு பாயிண்ட்ல. அண்ட் காத்துல இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை கொஞ்சம் கொஞ்சமா இதை எடுக்க ட்ரை பண்ணும். ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு தான் இதுக்கு கியூரிங் ப்ராசஸ், தண்ணி கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம இந்த கடுக்காய் வெள்ளத்தையும் அந்த புளிக்க வச்சு போடுறதுனால நிறைய கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணும். அந்த கார்பன் டை ஆக்சைடை தான் இந்த சுண்ணாம்பும் எடுத்து அது கியூர் ஆகுது. ஸோ ஒரு பாயிண்ட்ல நம்ம எப்படி எடுத்துட்டு வந்தோமோ அந்த கால்சியம் ஹைட்ராக்சைடும் கால்சியம் கார்பனேட்டாவே மாறிடுது. ஸோ தட் இஸ் வை ஒரு பழைய பில்டிங் இடிக்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, கல் மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. the older it is the very hard it becomes. இது வந்து ஒரு லைம் பில்டிங் உடைய ப்ராப்பர்ட்டி. சிமெண்ட் வந்து அப்படி கிடையாது. நம்ம சிமெண்ட் எடுத்துட்டு வந்துட்டு சிமெண்ட் வந்து அதில் ஒரு 13 to 15% ஆஃப் சுண்ணாம்பு தான் இருக்கு. ரெஸ்ட் இஸ் ஃப்ளை ஆஷ் புசலோனிக் மெட்டீரியல்ஸ். சுண்ணாம்பு ஹாஃப் ஸ்டேட்ல இருக்கும், அன்ஸ்டேபிள் ஸ்டேட்ல இருக்கும். இதெல்லாம் எடுத்துட்டு வந்து நம்ம தண்ணியில மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திட்டு 28 நாள் இதுக்கு கியூரிங் பீரியட். அண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இதோட ஆயுட்காலம் வந்து 50-60 இயர்ஸ் தான். அதுக்கப்புறம் இது டிட்டோரியேட் ஆக ஆரம்பிக்கும். நான் 50 years 60 years சொன்னா 50th year ஆகாது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 30 அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக டிட்டோரியேட் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் சுண்ணாம்பு இட் இஸ் தி ஆப்போசிட். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ் வை இது நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்னு சொல்கிறோம். ஏன்னா நம்ம ஒரு பில்டிங் கட்டுறோம், அதோடைய லைஃப் ஸ்பேனும் ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் நம்ம அது ஈகோ ஃப்ரெண்ட்லி ஒரு சஸ்டைனபிள் பில்டிங் சொல்லுவோம். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் வை லைம் பில்டிங்ஸ் ஆர் மோஸ்ட் சஸ்டைனபிள் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி. அண்ட் நம்ம நிறைய ரிசோர்ஸஸ் எடுக்கல. இப்போ இந்த பில்டிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 30-35% நம்ம மெட்டீரியல்ஸ்க்கு செலவு பண்ணியிருப்போம். மீதி எல்லாமே ஆர்டிசன்ஸ்க்கு தான். இந்த சுவர் எழுப்ப கஷ்டம். இந்த சுண்ணாம்பு பால் தயாரிக்கிறதா இருக்கட்டும், இந்த சுண்ணாம்பு மாட்டு தயாரிக்கிறதா இருக்கட்டும், இந்த பூச்சி பண்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வி ஆர் சர்க்குலர் எக்கானமி. நம்ம இது வந்து இன்டெரக்டா வி ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு தி எக்கானமி. ஆர்டிசன்ஸ்க்கு தான் செலவழிக்கிறோம். ஆனால் ஒரு கான்கிரீட் பில்டிங்ல நிறைய ரிசோர்ஸ் கன்சம்ஷன் 70-80% நம்ம மெட்டீரியல்ஸ்க்கு போடும், 20% ஆர்டிசன்ஸ்க்கு போகும். வச்சு கட்டிட்டு அவங்க போயிடுவாங்க. ஒரு ஃப்ளை ஆஷ் பிரிக்கா இருக்கட்டும், எனி அதர் மேனுஃபேக்சர்ட் மெட்டீரியல் ஆஃப் தட் சார்ட். ஸோ இப்படி தான் அந்த ப்ராசஸ் மாறுது. ஸோ மெட்டீரியல் சோர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் கிடைக்கக்கூடிய லோக்கல் மெட்டீரியல்ஸ் எடுத்து பண்ணுறது தான் இந்த வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர்ன்றதுனால இந்த பில்டிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எப்படி ப்ரொக்யூர் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இங்கே சுற்றி இருக்கிற கருங்கல் எங்கே இருக்குது அதை போய் பார்க்குறதா இருக்கட்டும், அது என்ன டைப் ஆஃப் ராக், ஏன்னா அதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் இருக்குது, சார்னலைட் இருக்குது. ஸோ என்ன கல் பயன்படுத்தலாம் அண்ட் அந்த கல்லை போய் பார்க்குறது எடுக்கிறது, அது ஒரு டைப் ஆஃப் மெட்டீரியல் ப்ரொக்யூர்மெண்ட். சுண்ணாம்பு பொறுத்த வரைக்கும் அதோட காரத்தன்மை எவ்வளோ அளவுக்கு வேக வைக்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வந்தால் எவ்வளோ பூக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ பேசிக் ஸ்லேக்கிங் ஆஃப் லைம். அந்த சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வந்து நான் தண்ணி ஊற்றுறச்சு அது பூக்கும், அப்படியே இடில் அது பவுடர் ஃபார்முக்கு மாறும். அந்த பவுடர் ஃபார்மை வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், ஸோ அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பால் டெஸ்ட்லாம் பண்ணி அந்த சுண்ணாம்புடைய காரத்தன்மை என்னன்னு பார்க்குறது. அண்ட் பிரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தான். இப்போ எல்லாருமே கான்கிரீட் பில்டிங்ஸ் பண்ணுறதுனால பிரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கின் மட்டும் தான் யோசிக்கிறாங்க. அவங்க வந்து இது வந்து ஒரு இது லோட் பேரிங்காகவோ இல்லை ஒரு ஸ்ட்ரென்த் பற்றியோ பெரிய கவலையோ ஒரு விமர்சனம் இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் சூஸ் பண்ண பிரிக்ஸ் வந்து கண்டிப்பாக கிளே நல்லா இருக்கணும், ஷ்ரிங்கேஜ் இருக்கக்கூடாது, வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கணும், நிறைய தண்ணி அப்சர்வ் பண்ணக்கூடாது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்து அதோட கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் ரிப்போர்ட்ஸ் லேபில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி பிரிக்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கே பக்கத்தில் சூளை எல்லாமே பார்த்துட்டு சூஸ் பண்ணினோம். மரங்களும் அதே மாதிரி தான். சென்னையில் இங்கே கிடைக்கக்கூடிய டெமாலிஷ் பண்ண பில்டிங்ஸோடைய மரங்கள் தான் பயன்படுத்தியிருக்கோம். அதுவும் பழைய மரம் கிடைக்கிறச்ச இன்ஜினியர்ஸ் அண்ட் எங்களோட கார்பெண்டர்ஸ் போயிட்டு செக் பண்ணுவாங்க எது மாதிரி இருக்குது, என்ன மரம் அதுக்கு என்ன வயசு இருக்கலாம் தோராயமா, உள்ள ஏதாவது அரிச்சிருக்கா, போர் ஸ்ட்ரீட் ஏதாவது டெர்மைட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அந்த கரையான அரிப்புக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே பார்த்து, இல்லை மழையில் ஏதாவது நனைஞ்சிருக்கா, உள்ள தண்ணி ஊறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதெல்லாமே செக் பண்ணி தான் இது எடுப்போம். அண்ட் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட இந்த மரங்களை சுற்றி வந்து கேஷ்நட் ஷெல் ஆயில், முந்திரி கொட்டை தோல்ல இருந்து அரைக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வரும். அது ரொம்ப கொரோசிவ் இன் நேச்சர். அதுதான் வந்து கார்னர்ஸில் அடிப்போம். ஸோ ப்ரைமரோ வார்னிஷோ எதுவும் வராது. அது வால் வந்து அதை ஒட்டி தான் வரும். அண்ட் இது ஃபினிஷ் பண்ணுறதும் வந்து காம்பினேஷன் ஆஃப் லின்சீட் ஆயில் அண்ட் நேச்சுரல் பிக்மெண்ட்ஸ் தான். ஸோ அகெயின் வார்னிஷ்லாம் வராது. ஸோ நான் இதை ஏன் வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஐஐடியில் ஒரு ரீசர்ச் 7 years முன்னாடி பண்ணினப்ப நம்ம சென்னையில் அவுட்டோர் பொல்யூஷனை விட இன்டோர் பொல்யூஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு we've got reports by 5-6 times. ஏன் அப்படி அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த வார்னிஷஸ், நம்ம யூஸ் பண்ணுற அடிசிவ், இந்த
பிவிசியில் MDF மேனுஃபேக்சர்ட் போர்ட்ஸில் இருக்கட்டும், டைல்ஸில் இருக்கட்டும், பெயிண்ட்ஸ், ஆக்ரிலிக், ஒலட்டைல் ஆர்கானிக் காம்பவுண்டட் பெயிண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து நம்ம கதவெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சு இட் இஸ் லெட்டிங் அவுட் லாட்ஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட், நிறைய ஆல்டிஹைட்ஸ் இருக்கு ஏரில். ஸோ இது நமக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்குது. இதனால தான் நிறைய ரிப்போர்ட்ஸ் இப்போ சிக் பில்டிங் சிண்ட்ரோம், ஒரு வீட்டுக்குள்ள நான் வாழறேன் அப்படின்னா அதனால எனக்கு ஒரு நோய் வரும் அப்படின்னா அது எப்படி வருது, ஏன் வருதுன்னு சொல்லி ஒரு ஆய்வுகள் எல்லாமே போயிட்டு இருக்கு. சிக் பில்டிங் சிண்ட்ரோம் சொல்றாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்ததுனாலே எனக்கு ஒரு உடம்பு ஒரு நோய் வந்திருக்குன்ற மாதிரி. ஸோ இது மாதிரி ஃபினிஷஸையும் நம்ம கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ பிளாஸ்டர்ஸாக இருக்கட்டும், யூஸ் பண்ண போகிற பெயிண்ட்ஸ், ரக்ஸ், கார்பெட்ஸ், இன்டீரியரில் யூஸ் பண்ண போகிற ஃபர்னிச்சர் கூட பழைய ஃபர்னிச்சராக இருக்கும். அதையும் ட்ரீட் பண்ணுறது லின்சீட் ஆயில் அண்ட் கேஷ் அண்ட் ஷெல் ஆயில், இது மாதிரி ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் பண்ணும். ஸோ இது வந்து இன்டீரியர் பொறுத்த வரைக்கும். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மினிமலிஸ்டிக்காக இருந்தால் இன்னும் கூட பெட்டர். ஸோ இங்கே நாங்கள் இந்த மூவபிள் ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமலாம் பார்க்கறதுக்கான காரணம் ஈகோ ஃப்ரெண்ட்லி பில்டிங்ஸ் வந்து பில்டிங் மட்டும் கிடையாது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைலும் சார்ந்ததுன்றதுனால ரொம்ப மினிமலிஸ்டிக்காக பெரிய ஃபர்னிச்சர்ஸ் இல்லாமல் சிம்பிள் லிவிங் நோக்கி ஒரு நகர்வை நான் பார்க்குறேன். ஸோ இப்போ நம்ம வந்து காஸ்ட் பற்றி பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பில்டிங்க்கு வந்து நிறைய காஸ்ட் ஆர்டிசன்ஸ்க்கு, இந்த வீடை செய்யக்கூடிய ஆட்களுக்கு தான் போகுன்றதுனால எங்களுக்கு ரஃப் காஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா rupees 3,500 to 5,000 rupees per square feet வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த காஸ்ட் வந்து எப்படி நாங்கள் டிரைவ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கான்கிரீட் பில்டிங்க்கு டிரைவ் பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே ஒரு காமன் தான். இங்கே எல்லா சிமெண்ட், ஸ்டீல் எல்லாமே ப்ரைஸ் மாற போகிறது இல்லை. ஆனால் எங்களுக்கு சுண்ணாம்புக்கே ஒரு பேக்கும் இன்னொரு பேக்கும் வேரி ஆக வாய்ப்பு இருக்குது. மழை காலத்தில் வேறு மாதிரி இருக்கும், வெயில் காலத்தில் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் ஒரு பில் ஆஃப் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லி ஒன்று போடுவோம். இந்த பில்டிங் கட்டுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்ன, எவ்வளோ காஸ்ட் ஆகும், எவ்வளோ ஆர்டிசன்ஸ் ஆகும்னு சொல்லி அந்த பில்ல இருந்து டிரைவ் பண்ணுறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபவுண்டேஷனா இவ்வளோ கருங்கல் தேவை, இத்தனை ஆட்களுக்கு ஆகும் அந்த ஃபவுண்டேஷன் கட்டுறதுக்கு, இவ்வளோ சுண்ணாம்பு தேவை, இவ்வளோ மணல் தேவை, இது இவ்வளோ புளிக்கிறதுக்கான கடுக்கா வெல்லம் தேவை, இது எல்லாமே எஸ்டிமேட் பண்ணும். ஸோ இதுல தான் நான் இந்த காஸ்ட் சொல்கிறேன். இந்த ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சொல்கிறதுக்கான காரணம் இப்போ எளிமையாக எல்லாருமே இதுதான் பேசுகிறோம், எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து ஒவ்வொரு பில்டிங், இதுக்கு பக்கத்தில் இன்னொரு பில்டிங் கட்டினா கூட இதே காஸ்ட் ஆகுமான்னு தெரியாது. ஸோ அதே ஸ்கொயர் ஃபீட்டில். ஸோ பேஸ்ட் ஆன் த ஃபினிஷஸ், நம்ம எத்தனை கதவு ஜன்னல்கள் பயன்படுத்தியிருக்கோம், என்ன மாதிரி பிளாஸ்டர்ஸ் பயன்படுத்துகிறோம், ஃபினிஷஸ் என்ன வேணும், ஃப்ளோரிங் என்ன, எல்லாமே இது வேரி ஆகுது. ஸோ அதனால தான் அந்த 3,500 rupees per square feetலேருந்து 5,000 சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இது ஒரு எக்ஸ்பென்சிவான, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸாக தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, கண்டிப்பாக நம்ம நிறைய தள்ளி வந்துட்டோம். இப்போ வந்து டு கெட்டிங் பேக் டு த ரூட்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் 70களில் பார்த்தீங்கன்னா ஒரு கான்கிரீட் ஸ்லாப் போடுறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், எல்லாரும் மெட்ராஸ் ரூஃப் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த சேஞ்ச். மூணாவது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சுண்ணாம்பு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு பேக் சுண்ணாம்பு, ஒரு சிமெண்ட் பேக் நான் பார்த்தா ஒரு 450 ரூபா வரும், 50 கிலோ பேக். ஆனால் இதுவே நான் சுண்ணாம்பு எடுக்கணும் எனக்கு 800 900 வரும். இதுக்கான காரணம், இதுக்கு மானியங்கள் இருக்குது, இதுக்கு சப்போர்ட் ஃப்ரம் கவர்மெண்ட், வாட்டர் எடுக்கிறாங்க. பட் இது அது மாதிரி கிடையாது, லோக்கல் பீப்புள் ஆர்டிசன் செய்கிறதுனால கண்டிப்பாக தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் டிஃப்ரென்ஸ். இதுதான் நம்ம பார்க்குறோம். அண்ட் இது பேப்பர் மணியில் மட்டும் நம்மளால் பார்த்துட முடியுமா? ஸோ வெறும் காசை மட்டும் வச்சு இந்த பில்டிங் இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு பார்க்க முடியுமா? நம்ம ஒரு கான்கிரீட் பில்டிங்க்கு குள்ளே இருக்கிறதுனால அதில் வாழறதுனால இழக்கக்கூடிய விஷயங்களை இதில் நம்ம எவாலுவேட் செய்ய முடியுமா? இது எல்லாமே சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். அண்ட் ரன்னிங் காஸ்ட் ஆஃப் த பில்டிங், நான் சொன்ன மாதிரி நேச்சுரல் லைட்டிங், வென்டிலேஷன், நிறைய இடங்கள்ல நாங்கள் ஏர் கண்டிஷனிங் பண்ணுறதே கிடையாது. நேச்சுரல் லைட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ பகலில் நமக்கு லைட்ஸுடைய பயன்பாடு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து பார்க்குறச்ச ஒரு ரன்னிங் காஸ்ட் ஆஃப் த பில்டிங் ரொம்ப கம்மி. அண்ட் ஆல்சோ த மெயின்டெனன்ஸ், இப்போ ஒரு கான்கிரீட் பில்டிங்க்கு இருக்கிற மாதிரி கிராக்ஸ், ஃபிஷர்ஸ் இல்லை. இது நம்மளுடைய கான்கிரீட் பில்டிங் 70 வருஷம் அப்படின்னா இது 150 200 வருஷம் தாண்டி கூட இருக்குது. வென் இட் இஸ் ப்ராப்பர்லி மெயின்டைன். நான் அதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா சுண்ணாம்பு அடிச்சு இதையும் பாதுகாக்கணும். இதுக்கும் வந்து மெயின்டெனன்ஸ் சில ப்ராசஸ் இருக்கு. நான் சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி அதெல்லாம் சேர்த்து பார்க்குறச்ச கண்டிப்பாக இந்த பில்டிங்கோட லைஃப் ஸ்பேன் பார்க்குறச்ச இந்த காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தெரியாது. அண்ட் மூணாவது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஹோம்ஸ் ப்ரீதபிள் ஹோம்ஸ்ன்னு சொல்லலாம். ப்ரீதபிள் ஹோம்ஸ் அப்படின்னா இந்த செங்கல் சுவர்கள் எல்லாமே வந்து மூச்சு விடும். அது மூச்சு விடோம்னா நத்திங் ஆர்டிஃபிஷியல். ஸோ வெளியில் இருக்கிற இது போரஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம எதையும் போட்டு பைண்ட் பண்ணல. இப்போ எக்ஸாம்பிள், நான் ஒரு லைன் பிளாஸ்டர் பண்ணுறேன், அதை பண்ணி நான் ஒரு கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி பெயிண்ட் அடித்தேன்னா அந்த பெயிண்ட் நிற்காது.
அதுக்கான காரணம் இந்த லைம் இஸ் கம்ப்ளீட்லி ரியாக்டிங் வித் என்வாயன்மெண்ட். ஸோ வெளியில் வெப்பம் இருக்கா, உள்ளே வந்து அந்த வெப்பத்தை கொடுக்காம அதை ரீரேடியேட் பண்ணுது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக அது வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நான் அதை கம்ப்ளீட்டாக சீல் பண்ண முடியாது. இட் இஸ் போரஸ் இன் நேச்சர். நான் எவ்வளோ அரைச்சி ஒரு சுண்ணாம்பு பிளாஸ்டர் பண்ணினா கூட இட் இஸ் போரஸ் இன் நேச்சர். அதனால தான் சம்மரில் வந்து நல்ல கூலாகவும் விண்டரில் கொஞ்சம் கதகதப்பாகவும் இருக்கும் உள்ள. ஸோ அதனால தான் இது ப்ரீதபிள் ஹோம்ஸ் சொல்கிறாங்க. இட் இஸ் அ மெட்டஃபர் தான் பேசிக்காக ப்ரீதபிள் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அண்ட் ஸோ வை அ லைம் பில்டிங்னா கண்டிப்பாக டாக்ஸிக் ஃப்ரீ, என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி, பீப்புள் ஃப்ரெண்ட்லி அண்ட் ஆல்சோ ஒரு நல்ல லைஃப் ஸ்பேன் உள்ள ஒரு பில்டிங்காக இந்த காலத்தில் பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டு கோ வித் இன்னைக்கு இருக்கிற நம்ம கிளைமேட் எமர்ஜென்சி எமர்ஜ் ஆகிட்டு இருக்க காலங்களில் கண்டிப்பாக ஒரு ரீஃபர்பிஷ் பண்ணுற மாதிரி. இப்போ இந்த பில்டிங்கை நான் அதோட ஆயுட்காலம்க்கு அப்புறம் இடிஞ்சு விழுந்துச்சுன்னா இட் இஸ் நாட் லீவிங் எனி வேஸ்ட். ஆனால் ஒரு கான்கிரீட் பில்டிங் அப்படி கிடையாது. நமக்கு லேண்ட் பொல்யூஷன் மேஜர் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி தான் நம்ம பிளானெட்ல. ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் இன்னும் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபீல்ட் ஒரு சூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் இருக்குது. அண்ட் கம்மிங் டு ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பில்டிங். ஸோ நம்ம பயன்படுத்த போகிற தண்ணி எங்கே போக போகுது. ஸோ அது ஒரு கான்கிரீட் பில்டிங்னா எங்கே போகணும்னா நம்ம பயன்படுத்தின சூவேஜ் வாட்டர் ஒரு செப்டிக் டேங்க்ல ஸ்டோர் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு லாரி எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கிற ஆறுகளையோ இல்லை ஏரியோ ஒரு அஃப்கோர்ஸ் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸில் தான் அவங்க அதை விடுறாங்க. இல்லைனா ஒரு கிரவுண்ட் வாட்டரில் விடுறாங்க அப்படின்னா அது கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன் ஏற்படப்படுது. ஆனால் நம்ம பயன்படுத்துகிற தண்ணி நம்மளுடைய வேஸ்ட்டுக்கு நம்ம தானே பொறுப்பு எடுத்துக்கணும். ஸோ அதனால நாங்கள் பண்ணுற எல்லா பில்டிங்ஸ்லுமே வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் மேண்டட்ரியாக இருக்கும். இங்கே பயோடைஜஸ்டர் டேங்க்னு ஒன்று பண்ணுறோம். ஸோ பயோடைஜஸ்டர் டேங்க் அப்படின்னா டேங்க்ஸ்க்குள்ளே அந்த நம்ம கழிவுநீர் நிறைய பிளாக் வாட்டர் தான், கிரே வாட்டர் பற்றி பேசல. ஸோ அந்த பிளாக் வாட்டர் போய் அதில் சேகரிக்கப்படும். அதில் வந்து ஏரபிக் ரியாக்ஷன் பாக்டீரியா இருக்கிறதுனால அந்த ஏரபிக் ரியாக்ஷன் நடந்து வெறும் பிளெயின் கிளியர் வாட்டர் மட்டும் கார்டனுக்கு போகிற மாதிரி இருக்கும். அது இட் இஸ் நாட் வெரி நியூ. இது ஒரு 15 வருஷ காலங்களாக இருக்குது. ஸோ நாங்கள் நிறைய சைட்ஸ் பண்ணியிருக்கோம். அது நல்ல பயன்பாட்டில் இருக்குது. மெயின்டெனன்ஸ் ஆல்சோ வெரி ஃப்ரீ. லைக் யூஸ் பண்ணிவிட்டு அதை ஃபிகெட் மெத்தட் மாதிரி அது. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த டெக்னிக். அது மட்டும் தானா இல்லை, இந்த இடத்துக்கு வாட்டர் டேபிள் அதிகமாக இருக்கிறதுனால அது பயோடைஜஸ்டர் டேங்க். சிம்பிள் டெக்னிக்ஸும் பாசிபிள். ட்வின் லீச் பிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. எங்கே வந்து ஒரு சின்ன பிட் மாதிரி கட்டி இது டீகம்போசிஷன் பிட்ஸுக்கு அலாவ் பண்ணுறது. அது இல்லாமல் கிச்சன் அண்ட் பாத்ரூம் வாட்டர் எல்லாமே வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணி அதை ஒரு ஃபில்ட்ரேஷன் சேம்பருக்குள்ளே போயிட்டு தென் அண்டர் கிரவுண்ட் வாட்டருக்கு கொடுக்குறோம் சோக் பிட்ஸ் வழியாக. ஸோ திஸ் இஸ் அபவுட் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். கம்ப்ளீட்டாக மொட்டை மாடியாக இருக்கட்டும், கோர்ட்யார்ட்ஸில் இருக்க தண்ணி எல்லாமே வந்து சோக் பிட்ஸ்க்கு போகும். அண்ட் அகெயின் இந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்ஸ்னால் ஒரு கெனால் ஒரு சின்ன ஒரு சேனல் போட்டு அதுக்குள்ளே எல்லா தண்ணியும் உள்ளே போயிடும், அங்கே ரீசார்ஜ் ஆகிடும் அப்படின்றது கிடையாது. நாங்கள் நிறைய ஓப்பன் ஸ்பேஸ் விட ட்ரை பண்ணுவோம். ஸோ டிசைனிங்லுமே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் வி டூ இஸ் டு நாட் பில்ட் ஆஸ் மச் அஸ் இட் இஸ் தேர்னு சொல்லுவோம். அதாவது கொஞ்சம் வீடை சுற்றி ஓப்பன் லேண்ட்னா கம்ப்ளீட் ஓப்பன், மண் இருக்கணும், சாயில் இருக்கணும், அதில் ஒரு பிளான்ட் வளர முடிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி ஊறும். ஏன்னா இந்த லேண்ட்ன்றது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி. நான் ஒரு சின்ன ஏரியாவை ஒரு குட்டி சேனல் கட்டி நான் தண்ணி எல்லாமே இந்த லேண்டில் வர தண்ணி எல்லாமே அதுக்குள்ளே விடுறேன் அப்படின்னா அது அப்சார்ப்ஷன் எடுக்காது, அது ஓவர்ஃப்ளோ தான் ஆகும். அதாவது 2-3 பண்ணுறது பெட்டர். இல்லைனா கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேசஸ் விடுறது, அன்பேவ்டு ஸ்பேசஸ் விடுறது, கான்க்ரீட் பண்ணாமல் இடங்கள் விடுறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறேன். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் தட் வி கன்சிடர் நாங்கள் பிளான் பண்ணுறச்ச இந்த சைட் பிளானிங்கில். இந்த பில்டிங்கோட இன்ஜினியர் நம்ம கூட இருக்கிறாரு. ஸோ இவர் இந்த பில்டிங்கோடைய கம்ப்ளீட் எல்லா விஷயங்களும் ஹேண்டில் பண்ணுற சைட் இன்ஜினியர் விவேக். இங்கே கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப நாளாக. ஸோ இது அவருக்கு ஆல்மோஸ்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் எங்களோட ட்ராவல் பண்ணுறாரு சுண்ணாம்பு சார்ந்த கட்டுமானத்துலேயே. வெரி யங் அண்ட் எனர்ஜெட்டிக் இன்ஜினியர். ஸோ அவர் இங்கே சைட்டில் இருந்த சேலஞ்சஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ எது மாதிரி ஆர்டிசன்ஸோட அவர் கோஆப்ரேட் பண்ணி இது பண்ணுறது. ஏன்னா இந்த பில்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 70-80 பேர் வருவாங்க, வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. டிஃப்ரெண்ட் டீம்ஸ், ஃபவுண்டேஷனுக்கு வேறு டீம் அந்த மாதிரி. ஸோ அதனால் அந்த டீம்ஸோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவார். அண்ட் ஆல்சோ எது மாதிரி இந்த கிராஃப்ட்ஸ்மென் மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த கிராஃப்ட்ஸ்மென்ஷிப் அவங்க கிட்ட கற்றுக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். எல்லாருக்கும் வணக்கம். வெரி விவேக். ஆக்சுவலாக நான் 2019 வந்து இன்ஜினியரிங் முடித்தேன், பிஇ சிவில் முடித்தேன். வேடந்தாங்கல் சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும், பறவைகள் சார்ந்த இருக்கேன். பக்கத்து ஒரு கிராமம் கட்டியாமல் ஒரு ஊர், அங்கே தான் இருந்தேன். ஆக்சுவலாக நான் 2009 முடிச்சுட்டு
இன்ஜினியரிங் ஃபீல்டுக்குள்ளே வரலாம் யோசிக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ஃபார்மிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே அப்பா வந்து தோட்டத்தை பார்த்துப்பாங்க. அந்த சார் தான் ஃபஸ்ட்டு கிளைண்ட். ஆக்சுவலாக எனக்கு ஃபஸ்ட்டு கிளைண்ட்டு மேமோட கிளைண்ட் அவங்க. மேம் வந்து அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகும்போது என்ன அவர் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா, இது மாதிரி லைன் பில்டிங் இருக்குதுன்னு கேட்டாங்க. நான் வந்து லைன் பில்டிங் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுத்தா கற்றுக்குறேன், அது மட்டும் இந்த வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஒன்று அப்புறம் இன்ட்ரடியூஸ் ஆகணும் மேம் கூட. அதுக்கப்புறம் அவங்க கூட ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். இது ஆக்சுவலாக நான் செகண்ட் ப்ராஜெக்ட்டு தனியாக பண்ணுறது. அங்கே பண்ணது வேறு மாதிரி பில்டிங், அது நாட்டோடு கண்டிடைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரூஃப் வச்சு பண்ணோம். இது வந்து மெட்ராஸர் ரூஃபின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் டோட்டலாக சேஞ்ச் தான். பட் ஆனால் அந்த ஒரு பில்டிங் வந்து எனக்கு ஒரு 2-3 பில்டிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக் கொடுத்துச்சு. காரணம் வந்து எல்லா சோர்ஸையும் நாங்களே தேடி பண்ணோம். மேஜராக அந்த கிளைண்ட்டு எடுத்து கொடுத்தாங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து நாங்கள் எடுத்து எல்லாமே மெட்டீரியல் சோர்ஸ் பண்ணி தரது எல்லாமே நாங்களாக தான் இருக்கோம். ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு என்னை அனுப்பி எனக்கான எக்ஸ்பீரியன்ஸ் நானே கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக இவங்க சொல்லி இங்கே போய் தேடலை, இங்கெல்லாம் இருக்கும் சொல்லி எனக்கு அனுபவமே எல்லா இடத்துக்கும் நம்ம ட்ராவல் பண்ணி போகும்போது ஆக்சுவலாக நம்ம நிறைய அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் மூலியமாக தான் இந்த பில்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், ஆர்வமும் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த பில்டிங் பண்ணும்போது ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கிட்டது வந்து எதுவுமே தெரியாது. ஒரு விஷயம் போவோம், கற்றுப்போம். அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்க அந்த பில்டிங் பண்ணும்போது யாருமே லைம் பற்றின ஆர்டிஷன் கிடையாது, எல்லாமே லோக்கல் மேஷன் வச்சு தான் பண்ணேன். அதுலேயே நிறைய புரிதல் இருந்துச்சு. நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம் தெரியணும், அந்த விஷயத்த சொல்லி அவங்கள வேலை வாங்கணும். அதுதான் இதில் சேலஞ்சாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டில். அதுக்கப்புறமா அவங்கள சொல்லி புரிய வச்சு அது நல்லபடியாக முடிச்சிட்டோம் வந்தோம் அந்த ப்ராஜெக்டை. அடுத்து திருப்பதியில் ஒன்று போனேன், லாஸ்ட்டு எண்டிங் மட்டும் நான் போனேன், ஃபைனல் பண்ணுறதுக்கு மட்டும் போனேன். அடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து டிட்டோவாக கீழே போர்வெல் போட்டதுலேருந்து இப்போ ஃபவுண்டேஷன் முடிச்சு இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ரூஃபுக்கு ரெடியாக இருக்குது. அது வரைக்குமே நாங்கள் தான் இருந்திருக்கேன். போர்வெல் வந்து போட்டு ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் வந்து ஆக்சுவலாக ஒவ்வொரு இடத்துக்கும் ஃபவுண்டேஷன் வந்து வேரி ஆகும். இந்த இடத்துல பார்த்தா 5 ஃபீட்டில் ஃபவுண்டேஷன் போட்டிருக்கோம். ஃபவுண்டேஷன் ஸ்டார்ட் பண்ணது 5 ஃபீட்டில். நாங்கள் எப்பவுமே ஆர்ட் சாயில் எது வருதோ அதை தான் வந்து நாங்கள் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக எடுத்துப்போம். ஆர்ட் சாயில் வந்து முக்கியம் லோட் பேரிங் ஸ்ட்ரக்சருக்கு. அந்த ஆர்ட் சாயில் வந்து இங்கே வந்து கல் கடந்த மண்ணாக வந்துச்சு, மண்ணோட கல் சேர்ந்து அதை நாங்கள் ஓகே பண்ணி அதில் ஸ்டார்ட் பண்ணோம். சாயில் டெஸ்ட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். இதில் சாயில் டெஸ்ட் பண்ணி நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணாலும் அவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. நம்ம ஆக்சுவலாக ஜேசிபி வச்சு எக்ஸ்கவேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு தெரியும் நமக்கு இது ஓகேன்னு சொல்லிட்டு அதை வச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா சொல்லுவாங்க, மேஸ்திரி மூலிமா அது தெரிஞ்சுப்போம். அங்கே ஸ்டார்ட் பண்ணது ஃபவுண்டேஷன். நாங்கள் ஆக்சுவலாக அங்கேருந்து பண்ணும்போதே இங்கே வந்து எல்லாத்துக்குமே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வரதுக்கு ஒரு மெட்டீரியல் பக்கத்தில் குவாரிஸ்லேருந்து கல்லெலாம் எடுத்துகிட்டு வரணும், இங்கே எடுத்து வந்து கொட்டத்துக்கே ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்கே இடம் கிடைக்கிது நமக்கு பெரிய விஷயமா இருக்கும். பக்கத்து சைட்லேருந்து பர்மிஷன் வாங்கி தான் பண்ணோம். எல்லாத்துக்கும் பக்கத்தில் எல்லாத்துக்கும் பொருள் வைக்கணும். நம்மளது வந்து சின்ன ஃபேஸ் தான், அதனால் பொருட்கள் வைக்கிறதுக்கு வந்து பக்கத்து சைட்லேருந்து பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்கி இது கருங்கலை உடைச்சி நிறைய சேலஞ்ச் இருந்துச்சு. இது உடைக்கிறதுக்கு ஒரு ஆள் வந்தாங்க. ஃபஸ்ட்டு சக்கக்கல் யூஸ் பண்ணோம், அடுத்து சக்கக்கல்லுக்கு பதிலாக கட்டுக்கல்னு சொல்லுவாங்க. அந்த குண்டுக்கல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த குண்டுக்கல்லை வந்து உடைச்சி கட்டுக்கல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் பேஸ்மெண்ட்டுக்கு. ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் அன்ஷேப்டு பிரிக் ஸ்டோன் சொல்லுவோம், அந்த ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கீழே வந்து 4 ஃபீட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொண்டு வந்து ஆர்டிஷன் வந்து எப்படி சொல்கிறதுனா நம்ம கேட்டோடனே டக்குன்னு கிடைக்க மாட்டாங்க. டப்புன்னு வந்துட்டு அவங்கள அனுப்பிச்சி விட்டாலும் நமக்கு வந்து அதுக்கு ஆடிஷனே கிடைக்க மாட்டாங்க. இல்லை அவங்கள வந்து தக்க வச்சது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஒரு வாட்டியும் வந்து ஆடிஷன் வச்சு வேலை வாங்குறதுனா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய தாட் இந்த பில்டிங்கில் லைன் பில்டிங் அப்படி என்னென்னா நார்மல் கான்கிரீட் பில்டிங்கில் இது எக்ஸ்ட்ரா எஃபர்ட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா எஃபர்ட்னா என் வீடு இது அப்புறமா தான் கிளைண்ட்டோட வீடு, அதுதான் உண்மை. ஆக்சுவலாக இந்த வீடு முடித்து அவங்க கை கொடுக்குற அப்புறம் தான் அவங்க வீடு நான் எடுத்துப்பேன். அவங்க வந்து போகலாம் எல்லாமே, அது என் வீடு ஃபஸ்ட்டு, எனக்கு ஃபஸ்ட்டு இந்த வீடு ஒழுங்காக வரணும். அதுக்கப்புறம் கையில் அவங்க கிட்டே எப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுறோமோ அதுதான் அவங்களோட வீடு. என்னோட தாட் எப்பயுமே அது. நார்மலாக நானும் பண்ணுறேன், பில்டிங் பண்ணுறேன், ட்ராயிங் கொடுக்குறேன் தாண்டி என் வீடு இது எனக்கு எஃபர்ட் பண்ணணும், இந்த இடத்துல தப்பு வேணால் நான் கேட்கணும், ஏன்னா அப்போ தான் இது பண்ண முடியும். ஒவ்வொரு விஷயமா வந்து நம்ம பார்த்து பண்ணும்போது நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அந்த விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ஃபஸ்ட்டு யோசிக்கிறேன். ஏன்னா மேம் வந்து ஒரு விஷயம் சொல்லி தரும்போது அவங்க டிசைன் பண்ணுவாங்க, அவங்கள வர சுச்சுவேஷன் இருக்கும், அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்லணும், புரிய வைக்கணும். அந்த சேலஞ்சிங்லாம் இருந்துச்சு. ஆர்டிஷனும் வந்து கொஞ்சம் அரவியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ணா தனஞ்சயன்னு சொல்லிட்டு, அவங்க தான் சப்போர்ட் பண்ண கீழே ஃபவுண்டேஷன் அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மூலிமா ஆர்ச்சஸ்லாம் எல்லாம் நீட்டாக வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆர்ச்சஸ்லாம் அவங்க பண்ணது தான். அவங்களுக்கு விஷயம் தெரியும் போது நமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இப்படி வரணும் வேணும்னு சொன்னால் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் பண்ணிக்கிற ஆர்ச்சஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமான ஆர்ச்சி தான் சொல்லுவோம். ஏன்னா நார்மலாக பிரிக்கில் வச்சு பண்ணுவோம். கிளைண்ட் விருப்பத்துக்காக எக்ஸ்போஸ் ஸ்டோனில் பண்ணியிருக்கோம், ஸ்டோன் வித் எக்ஸ்போஸ் பிரிக்கில் பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அதுக்குன்னு தனியாக ஒரு ஆளை வச்சு கல் உடைக்கிறவங்க இருக்காங்க, அதுக்கு தனியாக உடைச்சி அதை ஷேப் பண்ணி தான் அந்த ஷேப்பாக தான் வந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஷேப் பண்ணதை நாங்கள் திரும்பவும் அது கல்லை வந்து இங்கே சரியாக வரலன்னு சொல்லிட்டு சேலஞ்சிங், அது ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக எங்களை ஃபவுண்டேஷன் பண்ண இது ஆர்ச் பண்ண தான் எங்களுக்கு இந்த வீடை பொறுத்த வரைக்கும் டைம் எடுத்தது. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஆக்சுவலாக 2 மாதத்துலேயே ரூஃப் லெவல் வந்துட்டோம்.
கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் கிட்டத்தட்ட ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு ஒரு 10 மாதம் தான் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பாசம் எங்கே வேலை இந்த பில்டிங்கை பொறுத்து இருக்குன்னா ஃபவுண்டேஷனில் இருக்கும், ஆர்ச் ஒர்க்கில் இருக்கும். ஆர்ச் ஒர்க்கில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஆர்ச்சஸ் இருக்குது. நாங்கள் பண்ணது வந்து இந்த ஆர்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த கிரில்லாம் வச்சுருக்கோம். இதில் இது எல்லாமே வந்து அது எல்லாமே ஆர்ச் நிற்கும். நிறைய பேர் நினைக்கலாம் டக்குனு இது இல்லாமல் இதனால தான் ஆர்ச் நிற்குதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் தான் ஆக்சுவலாக ஆர்ச் நிற்கும். அது போல ரீசன் வந்து ஸ்டெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். அங்கே பழைய காலத்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கிளாஸ் இருக்கும். பழைய பில்டிங்லாம் பேலஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளைண்ட் விருப்பப்பட்டதுனால அதை பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஆர்ச்சஸ் நிற்கும். எல்லாமே லோட் பேரிங்காக தான். ஆர்ச்சஸ் பண்ணதே வந்து முக்கியமாக லோடுக்காக தான். ஆடிஷனை பற்றி என்ன சொல்லணும்னா ஒவ்வொருத்துக்கும் ஒன்று தனித்தனி ஆடிஷன் இருக்காங்க. ஃபவுண்டேஷனுக்கு வந்து நார்மலாக ஆடிஷன் வச்சு பண்ணிகிட்டே இருந்தோம். இந்த ஆர்ச்சஸுக்கு வந்து தனியாக ஆடிஷன் இருக்காங்க. அது பண்ணுறது எல்லாருமே எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணோம். அவங்க வந்து தெரிஞ்சவங்க வந்து தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ணாங்க. அதில் சேலஞ்சிங் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ ஆர்ச்சஸ் இருக்குது. இல்லை கிட்டத்தட்ட கீழே மட்டுமே ஒரு 13 ஆர்ச்சஸ்க்கு மேலே இருக்குது. இந்த 13 ஆர்ச்சஸ்லையும் எல்லாருமே ஒரே ஆளுக்கு தான் 2 பேர் தெரியுங்கன்னா அந்த 2 பேர் வந்து மற்றவங்க கற்றுக்கிட்டு அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அவங்க வந்து நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆடிஷன் நான் வந்து இல்லை போயிட்டு தெரிஞ்சவங்களே எல்லாரையும் கூப்பிட்டு வர முடியாதுங்களா, நாம் தான் உருவாக்கணும் ஆடிஷன். அதை வந்து இவங்ககிட்ட மேஸ்திரிக்கிட்ட ஹெல்ப் கேட்டு அவங்க மூலிமா அப்படியே டெவலப் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம். ஆக்சுவலாக அடுத்தது லைம் பிளாஸ்டருக்கு தனியாக இருக்காங்க, மெட்ராஸ் ரூஃபிங் பண்ணுறவங்க தனியாக இருக்காங்க. இது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் இதுனா குறிப்பிட்ட ஆட்கள் மூலம் வேலை கொடுக்காம மற்ற எல்லாருக்குமே என் விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாரையும் இதை பண்ண முடியாது. ரூஃப் இது தனியாக டீம் இருக்காங்க. அவங்க யார் பெஸ்ட்டாக பண்ணோம் அவங்க வச்சு தான் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. பழைய தலைமுறைகளுக்கு தான் தெரியும். நீங்கள் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி குறிப்பிட்ட ஊர்களில் மட்டும் தான் பண்ணுறாங்க. நாங்கள் காளியண்ணான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க டீம் தான் இது. அவங்க வச்சு தான் இந்த ரூஃப் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோருக்கு அவங்க தான் பண்ண போகிறாங்க. அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அவங்க பண்ணும்போது ஒர்க்லாம் நீட்டாக இருக்கும். அவங்ககிட்ட நம்ம சொல்ல வேணும், எனக்கு இதுதான் வேணும்னா அதை பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அவங்கள போயிட்டு எதுவும் பண்ணுங்கன்னு சொல்ல தேவையில்ல. லைம் பிளாஸ்ட்டுக்கும் அந்த மாதிரி தனி டீம் இருக்காங்க. எல்லாத்தையும் திணிக்க மாட்டோம். வெல்டிங் இதில் கிட்டத்தட்ட ஆடிஷனை வந்து நீ வேலை செய்கிற நான் வேலை செய்யணும் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆர்டரில் யாரும் போட மாட்டோம். இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒரு டீமை தாண்டி ஒரு குடும்பமாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கும். அப்படி தான் நான் சொல்லுவேன். அவங்க மேம் கன்வே பண்ணுற விஷயத்த நான் அவங்ககிட்ட கன்வே பண்ணோம். அந்த கன்வே பண்ணுற விஷயம் அவங்களுக்கு கரெக்டாக இருந்தேன்னா நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு அப்படி சொல்ல முடியாது. இல்லை நான் அவங்ககிட்ட வந்து இப்படி புரியணும்னா இப்படி பண்ணணும் அப்படி சொன்னால் தான் அவங்களால வந்து அடுத்து நம்ம கூட ட்ராவல் பண்ணுவோம். நம்ம அப்படியே அவங்க விட்டுற போகிறதில்ல. நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகணும்னா நம்ம அவங்க கூட ட்ராவல் பண்ணணும், அவங்க நம்ம கூட ட்ராவல் பண்ணணும். அவங்கள புரியலாம் அவங்களுக்கு சொல்லி தரணும். எங்களுக்கு தெரியலனாலும் அவங்ககிட்ட கேட்டுப்போம் ஆக்சுவலாக. ஆனால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆளுன்றதுனால அவங்ககிட்ட கேட்டுப்போம். இது மாதிரி விஷயம் இருக்குன்னா இது என்ன பண்ணலாம், இது என்ன ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பண்ணுவோம். மேம் என்கிட்ட சொன்னாங்கன்னா எனக்கு தெரியல மேஸ்திரி அண்ணகிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்பேன். அது மாதிரி எல்லாருக்கிட்ட சேர்ந்து தான் நான் முடிவு எடுப்பேன். ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம தனிப்பட்ட முடிவாக யாரும் எடுக்க மாட்டோம். சின்ன ஒரு விஷயமா இருந்தால் கூட தப்பாகக்கூடாதுங்களா. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவான ப்ராஜெக்ட்டு. கேட்டு போகணும், இதை பண்ணலாம் கூடாதா அப்படி சொல்லிட்டு. தெரியலனா தெரியாது. ஆமாம் தெரியாதுன்னு சொல்ல தப்பே கிடையாது. தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு அதை வந்து தப்பு பண்ணிகிட்டே போகக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் தான். தெரியலனா ஆமாம் தெரியலனா எனக்கே தெரியலனா மேஸ்திரி எனக்கு கேட்பேன், மேஸ்திரி மேம் கிட்ட கேட்பேன். ஆமாம் அங்கே கற்றுக்க தானே போகிறோம். அடுத்து கற்றுக்கும் போது இந்த பில்டிங் வந்து காசு அதிகமாக இருக்க ரீசன் வந்து என்னை பற்றி சொன்னால் யாருக்கும் தெரியாது வெளியே. அந்த பழசை வந்து சில பேர் தான் எடுத்துகிட்டு வர நினைக்கிறாங்க. அது நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக. மேம் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறேன், மேம் கூட சேர்ந்து 2வது ப்ராஜெக்ட் தான் பண்ணுறேன். அதனால் இதுக்கப்புறம் நிறைய ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன். இப்போது தெரிஞ்ச விஷயம்னா இப்போ லைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வந்து 14 ரூபா 15 ரூபா வரைக்கும் விற்கிது. நாங்கள் கழுகு மலை அந்த மாதிரி இருந்து எடுக்கிறோம். அந்த லைமோட ரேட் அதிகமாக இருந்த காரணம் அது யாரும் யூஸ் பண்ணல. சிமெண்ட் கம்மியாக இருக்கிற காரணம் வந்து சிமெண்ட் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். கமர்ஷியலாக யூஸ் பண்ணும்போது அதோட ரேட் வந்து கம்மியாகும். யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை வந்து பெருசாக தான் பார்ப்பாங்க. அது ரேட் வந்து அதிகமாகும். இங்கே அது மாதிரி ஒவ்வொரு பொருளும் இப்போது இந்த அச்சுக்கல் எடுத்து பார்த்தீங்கன்னா கல்லோட ரேட்டு வந்து 2,000 ரூபா வந்து 3 ரூபா அதுக்கு மாதிரி வரும். அது அங்கேருந்து எழுத்துட்டு வர வாடகை அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வருது. அவங்க வந்து அவங்களோட கல்லோட ரேட் கம்மினாலும் அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து அது யாரும் அதிகமாக வாங்குறதில்ல. நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ணும்போது ஒரு எக்ஸ்பென்சிவ் பொருள் மாதிரி தான் ஆயிடுச்சு. அது நான் சுண்ணாம்பு இதெல்லாம் இது எப்போல்லாம் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சேருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோட இது வந்து கம்மியாகிடும்னு நினைக்கிறேன். நார்மல் ப்ராஜெக்டை விட கான்கிரீட் பில்டிங்கை விட இது வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நானும் நிறைய இதெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து கம்மியாக சொல்லுவாங்க. பட் கம்மியாலாம் பண்ண முடியாது. ரொம்ப ஸ்கொயர் ஃபீட்லாம் வச்சு கம்மியான குறைந்த விலையில் பண்ணிடலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உண்மையாக சொல்ல போனால் இப்போதைக்கு இது அதிகமாக தான் இருக்குது. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக கம்மியாகும். மாற்றமே இல்லை. நன்றி. ஸோ வை வெர்னாக்குலர் பில்டிங்ஸ் ஏன் இது மாதிரி ஒரு பாரம்பரியமான கட்டுமான முறையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் கண்டிப்பாக தெர்மல் இன்சுலேஷன். 2வது நம்மளுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயம். 3வது கண்டிப்பாக நம்ம ஒரு பேர்டனாக இந்த பிளானட் மேலே இருக்க வேண்டாம். ஸோ கான்க்ரீட் கொடுக்குற வேஸ்ட்டாக இருக்கட்டும், அது மாதிரி நம்மளுடைய பில்டிங் இருக்க வேண்டாம். ப்ரீதபிள் ஹோம்ஸ்க்கு ஒரு சூதிங்கான ஒரு என்வாயன்மெண்ட்
ஒரு ஒரு செரீன ஒரு என்வாயன்மெண்ட்டில் ஒரு வாழறதுக்கு ஒரு தகுந்த இடத்துக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இது மாதிரி நிறைய இல்னஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு, இந்த சிண்ட்ரோம்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பில்டிங் சப்போர்ட் பண்ணும் ஃபார் த பீப்புள் லிவிங் இன்சைட் அண்ட் பிளானட்டுக்கும் சரி. ஸோ அதுக்காக கண்டிப்பாக ஒரு வெர்னாக்குலர் ஆர்கிடெக்சர் பில்டிங் கண்டிப்பாக அவசியம் நம்மளுடைய பிளானட்டுக்காக. தேங்க்யூ.